ஹே காய்ஸ், 1872 நவம்பர் அன்னைக்கு நியூயார்க் ஹார்பர்ல இருந்து 10 பேரோட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கிளம்பி போகுது. அப்போ அங்க அந்த கப்பலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் தான் அந்த கப்பலை பத்தி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டிசம்பர் 5, 1872 அப்போ அந்த கப்பல் கைவிடப்பட்ட நிலைமையில கடல்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த கப்பலுக்குள்ள என்ன நடந்துச்சு, கப்பல்ல இருந்த அந்த 10 பேருக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த கப்பலோட நேம் மேரி செலஸ்ட். இந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற இடம் ஸ்பென்சர்ஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய நோவா ஸ்காஷியா அப்படிங்கிற இடத்துல தான் 1861 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் இந்த கப்பலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த கப்பலுக்கு முதல்ல வச்ச பெயர் அமேசான். இந்த கப்பலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அட்லாண்டிக் கடலோட கொந்தளிக்கக்கூடிய அலைகளை தாங்குற அளவுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த கப்பலில் ஆரம்பத்துல இருந்து நடந்த எதுவுமே சரியில்லை. இந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் கேப்டன் இதில் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்த எல்லா கேப்டனுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 1869 இந்த கப்பலை மறுசீரமைப்பு செஞ்சு இதோட பேரை மேரி செலஸ்ட்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறமா 1872 கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் தலைமையில இந்த கப்பல் நியூயார்க்ல இருந்து இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு 1701 பேரல்ல டீநேச்சுரல்டு ஆல்கஹாலை எடுத்துட்டு போறாங்க. இந்த கப்பல்ல மொத்தம் 10 பேர் போறாங்க. அதுல கேப்டன் பெஞ்சமினோட ஒய்ஃப் சாரா, அவரோட 3 வயது மகள் சோஃபியா, 7 செயிலர்ஸும் போறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான செயிலர்ஸ்னு சொல்றாங்க. அந்த அன்னைக்கு இருந்த வெதரும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கப்பலை பத்தி இவ்வளோதான் தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா அதுக்கப்புறம் இந்த கப்பலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ நம்ம நவம்பர் மந்த்ல இருந்து அப்படியே டிசம்பர் 4, 1872 போகணும். ஏன்னா அப்போதான் இந்த கப்பலை பிரிட்டிஷை சேர்ந்த டே கிரேஷியா அப்படிங்கிற கப்பல்ல போனவங்க கைவிடப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க. டே கிரேஷியா கப்பல்ல இருந்த கேப்டன் டேவிட் மார்ஹவுஸ் போர்ச்சுகல் வெஸ்ட் சைட்ல 600 மைல் தூரத்துல கைவிடப்பட்ட ஒரு கப்பல் நிக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த கப்பலுக்கு கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவர் அந்த கப்பல் மேரி செலஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்றாரு. அப்போ இவங்க போய் அந்த மேரி செலஸ்ட் கப்பலை பார்க்கும்போது அந்த கப்பல் கிட்டத்தட்ட நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு. அங்க எந்த பிரச்சனையும் வந்த மாதிரியே தெரியல. எல்லாமே அங்கங்க கரெக்டா தான் இருந்திருக்கு. அந்த கப்பல்ல இருந்து காணாம போன 2 விஷயம், ஒன்னு அந்த கப்பல்ல போனவங்க, இன்னொன்னு அந்த கப்பல்ல இருந்த லைஃப் போட், அப்புறம் அது கூட இருந்த மேப். இதை தவிர்த்து அந்த கப்பல்ல அவங்க எடுத்துட்டு போன பொருள் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா தான் இருந்திருக்கு. இந்த கப்பலை பத்தி அதுக்கப்புறம் உள்ள போய் பாக்குறாங்க. இந்த கப்பல்ல நவம்பர் 25, 1872 வரைக்கும் எல்லாமே லாக் என்ட்ரிஸ்ல தெளிவாவே பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 4 அன்னைக்கு இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. நவம்பர் 25 வரைக்குமே எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லாக் என்ட்ரிஸ்லையும் எந்த ஒரு ப்ராப்ளம் பற்றியும் பதிவு பண்ணப்படலை. இவங்க போய் பார்க்கும்போது கூட அந்த கப்பலோட கேப்டன் பெட் எல்லாமே நீட்டாக தான் அரேஞ்ச் ஆகியிருந்திருக்கு. ஃபுட் எல்லாமே செஞ்சு சாப்பிடாம அப்படியே இருந்திருக்கு. இவங்க எடுத்துட்டு போன 1701 பேரல் டீநேச்சுரல்டு ஆல்கஹால் கூட எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாம அப்படியே இருந்திருக்கு. அங்க வயலன்ஸோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. டே கிரேஷியா கப்பல் இந்த மேரி செலஸ்ட் கப்பலை கரைக்கு எடுத்துட்டு வராங்க. அங்க ஃபார்மல் என்கொயரிஸ் எல்லாமே நடக்குது. ஆனா இந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாத ஒன்னாதான் இருக்கு. இதை பத்தி நிறைய தியரிஸும் சொல்லப்படுது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்பல்ல இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அது எல்லாமே இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஹைலி ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். அவங்க எடுத்துட்டு போன பேரல்ஸ்ல இருந்து ஏதாச்சும் லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கும். அதனால பயந்து போய் இந்த கப்பல்ல இருந்து எல்லாரும் டெம்பரவரியா அங்கிருந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த கப்பல்ல இருந்த பேரல்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க டெம்பரவரியா அந்த கப்பல்ல இருந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க
திரும்பி வந்திருக்கணும் தானே. அதனால் இந்த தியரியும் இவ்வளவு கொஷின்ஸை ரைஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் தியரி, வெதர் கண்டிஷன்ஸ்னால இந்த கப்பலில் இருந்தவங்க இந்த கப்பலை விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த கப்பல் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை வெதர் மோசமாக இருந்திருந்தா இந்த கப்பலுக்கும் டேமேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் தியரியா, 19ஆம் நூற்றாண்டில் கடல் கொள்ளையர்களை பற்றின பயம் இருந்ததுனால இந்த கப்பலுக்கு கடல் கொள்ளையர்களால் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த கப்பலில் எடுத்துகிட்டு போன எந்த பொருளுமே திருடப்படலை. எந்த பொருளுக்குமே எந்த விதமான ஒரு சேதமும் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்க எடுத்துகிட்டு போன அவங்களுடைய விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே கூட அப்படியே பத்திரமா தான் இருந்திருக்கு. ஒருவேளை கடல் கொள்ளையர்கள் வந்திருந்தா இந்த பொருள் எல்லாமே திருடப்பட்டிருக்கும். அதனால் இந்த தியரியும் நிறைய பேர் ஏற்க மறுத்தாங்க. ஃபோர்த்து தியரியா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கும்னு சொன்னாங்க. அதாவது அண்டர் வாட்டர் எர்த்குவேக் இல்லை சுனாமி அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த கப்பலில் போனவங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இந்த கப்பலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிஃப்த் தியரியா, ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. சீ மான்ஸ்டர்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் தான் கப்பலில் இருந்தவங்க காணாமல் போனதுக்கு காரணமாக இருக்கக்கூடும்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இது ஒரு மித்தா மட்டுமே இருந்துச்சு. அடுத்ததா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஆகி இந்த கப்பலில் இருந்தவங்க அங்கேருந்து போயிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த கப்பலில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒன்று தவிர இந்த கப்பலுடைய பம்ப் டிஸ்அசம்பிள்டாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே அந்த கப்பலில் டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை. அப்படியே அந்த காரணத்துக்காக அந்த கப்பலில் இருந்தவங்க போயிருந்தாலுமே கூட திரும்பி வந்திருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுச்சு. அதனால் இந்த தியரியும் பெருசாக நம்பப்படலை. நேவிகேஷனல் எரர்ஸ், கப்பலில் போனவங்க ஒருவேளை வழி தவறி போயிருந்ததுனால அவங்க அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கேப்டன் பிரிக்ஸ் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வழி தவறி போயிட்டு லைஃப் போட் எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே கூட வழியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா திரும்பி வந்திருப்பாங்க. அதனால் இந்த தியரியும் பெருசாக நம்பப்படலை. மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒருவேளை ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டு அங்கே இருந்தவங்க அவசரமாக கிளம்பி போயிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் எரர் ஏதாச்சும் நடந்திருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் நடந்திருந்தால் அதுக்கான சயின்ஸ் இருந்திருக்கணும்னு மற்றொரு பக்கமும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.